குட் மார்னிங். நம்ம மாடி தோட்டத்தில் செடி மொச்சை, செடி அவரை எல்லாமே வச்சுருக்கேங்க. சீசனுக்கு அருமையாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல காய்கள் நிறையவே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு வருது. அதே நேரத்தில் இந்த பூக்கள் பாருங்கள், உதிர்ந்து பிஞ்சுகளும் ரொம்ப சுருங்கி சின்னதாகுது. இது வந்து அதிகப்படியாக அடிக்கிற வெயில், நைட்டு நேரத்தில் வர்ற பனியும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அதை கொஞ்சம் நிழலில், அதாவது ஷேட் படுற மாதிரியான இடங்கள்ல வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து பங்குனி மாதத்துல தான் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ போயாச்சு. மாசி மாதத்துலேயே பயங்கரமாக வெயில் அடிக்குது, சித்திரை மாதிரி அடிக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் நிழலில் அதை நான் இதை ஒதுக்கி வச்சுட்டு, திரும்பி என்ன இதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நாம் பார்க்குற வைத்தியமானது உங்களுக்கே தெரியும், நேச்சுரலாக இருக்கணும், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு மருத்துவமாக இருக்கணும் செடிக்கு. நாம் எப்படி மனுஷங்க எப்படி ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கோமோ, அதே மாதிரி தானே நம்ம செடியும். அதனால தான் பார்த்து பார்த்து இதுக்கு வைத்தியம் பார்த்துட்டே இருப்பேங்க. அதுக்கு நான் இப்போ எடுத்துக்கிற மருந்து என்ன அப்படின்னா, கோமியத்தில் வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு வந்து நல்ல கசப்பு தன்மை. அதனால் அதை நான் கலந்து ஒரு 5 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதை தான் எடுத்துக்குவேன். த்ரூவாக நேரடியாக அடிச்சிடக்கூடாது. செடி அப்படியே பட்டு போயிருங்க. அவ்வளோ ஒரு ஹீட் இருக்கும் கோமியத்தில். ஸோ ரொம்பவே நாம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஒரு 2 லிட்டருக்கு ஒரு பாட்டிலுடைய மூடி மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்தளவு எடுத்தாலே போதும். ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்தாலே போதும். இதை நான் வந்துட்டு கலந்து வச்சுக்குவேன். வச்சுட்டு ஒவ்வொரு செடிகள்லேயும் நாம் இதை தாராளமாக விடலாங்க. தண்ணி நிறைய கலக்க கலக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மருந்தினுடைய எஃபெக்டும் வேர்களுக்கு விடுற மாதிரி, தெளிக்கிற மாதிரி நாம் அது கீழே விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதனால என்ன ஆகும்னா, காய்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாகவும் வரும், பூக்கள் உதிர்றதும் நல்லாவே நிற்கிதுங்க. பூச்சி தாக்குதலும் ரொம்பவே நல்லா குறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் உங்கள் தோட்டத்துலேயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.